சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் ரோகிணி இருந்துட்டு மனோஜ் அரெஸ்ட் ஆன விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியாக போயிட்டு சிந்தாமணியை பார்க்குறாங்க. உங்களோட எண்ணம் மீனாவையும் முத்துவையும் பழி வாங்குறது தானே. இதுக்கு நடுவில் மனோஜை எதுக்காக கேஸ் கொடுத்து உள்ள தள்ளியிருக்கீங்க ஆண்டி? நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பீங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் என்னம்மா பண்ணேன்? நான் சரியாதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனோஜுக்கு ஒன்றுன்னா உங்கள் அத்தையால் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் மீனாவையும் முத்துவையும் தான் பயங்கரமாக கத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாங்கல்ல. அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் டார்கெட் பண்ணுறதா இருந்தால் மீனாவையும் முத்துவையும் தான் டார்கெட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு மனோஜை பண்ணது ரொம்ப பெரிய தப்பா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா, யார் மேலே கை வச்சா எப்படி ரியாக்ஷன் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லைம்மா. எல்லாமே உன்னோட நன்மைக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இங்கே பாரும்மா, நான் உன் நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், கொஞ்சம் பொறுமையிருமா அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம மீனாவும் முத்தமும் இருந்துட்டு லாயர் சொன்னதை வச்சு நேராக அந்த வட்டிக்காரை போய் பார்க்குறாங்க. முத்தம் அட்டிக்கிற அடியில் அவர் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சொல்லி தான் இப்படி எல்லாமே நடந்துச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணியை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு கிளம்புறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.